அனைவருக்கும் வணக்கம். ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது இன்னையிலேருந்து ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸை எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ராசஸ். பேட்ச்சில் இருக்கிற உங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? இனி ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணலாமா சார் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு வந்து இன்னையோட வந்து இந்த ஆஃபர் ப்ரைஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏற்கனவே வந்து 1ஆம் தேதி வரைக்கும் தான் சொல்லியிருந்தோம். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த லீவ் டைம் பீரியடில் வந்து பண்ண முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைமும் கொடுத்துருந்தோம். இந்த வீக் வரைக்குமே கொடுத்துருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்குள்ளே 6ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ப்ரைஸில் அந்த கூப்பன் கோடும் அவைலபிளாக இருக்கும். டேரெக்டாக ஆன்லைனில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் டெஸ்ட்டை எழுதிக்கலாம். ஸோ எப்படி வந்து எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பிளானை இன்னும் பார்க்காதவங்க, பேட்சில் யாராவது சொல்லி நீங்களே ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி பேமெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு நாங்கள் பேட்சில் ஆட் பண்ணி விட்டுருப்போம். பட் இந்த பிளானெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து பார்க்கல, என்ன படிக்கணும்னு தெரியல அப்படியும் சில பேர் இருக்கீங்க. கால் பண்ணும்போது நான் வந்து பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நம்ம வந்து முன்னாடியே இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி வந்து படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும், அப்புறம் நம்ம வந்து ஸ்டடி பிளான் ஒன்று கொடுத்துருந்தோம் டீட்டெயில்டாக. ஃபாரஸ்ட்டுக்கு தனியாக வந்து கொடுத்துருந்தோம், ஃபாரஸ்ட் கார்டுக்கு தனியாக, வாட்சருக்கு ரெண்டும் சேர்த்து ஒரு பேட்ச் வந்து கொடுத்துருந்தோம். சரியா? அந்த ஸ்டடி பிளான் எல்லாமே உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனும் இருந்தது, நம்ம ஆப் கோர்ஸ்லேயும் இருக்குது. வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணியிருந்தோம். பட் அதையும் மீறி சில பேர் அதெல்லாம் பார்க்கல, சரி என்ன படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னும் இருப்பீங்க. ஸோ A to Z எல்லாமே வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இருந்தாலும் இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்காகவும், ஸோ ஜாயின் பண்ண போகிறவங்க உங்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகங்களை இப்போ நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஆப்பில் போய்ட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், அதை பார்த்துக்கோங்க. ஆப்பிள் நம்ம இந்த கோர்ஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. சரியா? ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நான் 2 விதமாக சொல்கிறேன். ஃபோனில் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிஸ்டம்லேயும் இந்த டெஸ்ட் எழுதலாம். லேப்டாப் இருக்குது சார் எங்கிட்ட, லேப்டாப்பில் எழுதலாம் அப்படின்னா இந்த வெப்சைட் இருக்குது, courses.adiyamanteam.com அப்படிங்கிற லிங்க்கு. சரிங்களா? இதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், டெலிகிராம்லையும் ஷேர் பண்ணுறேன், இந்த வீடியோக்குள்ளேயும் இருக்கும். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் உங்கள் இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரோ போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. சரியா? லாகின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே யுவர் பர்ச்சேஸ்டு கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து இந்த பர்ச்சேஸ்டு கோர்ஸ் காமிச்சது அப்படின்னா உங்களுக்கு கோர்ஸ் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு வாட்சருக்கான பேட்சை பற்றி இப்போ நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து சைடில் பாருங்கள் கண்டென்ட் இருக்கும். இது கோர்ஸ் பற்றின ஓவர்வியூ. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டூரேஷன் இந்த கோர்ஸ் இருக்க போகுது, இப்போ எத்தனை ஃபைல் நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன், எத்தனை டெஸ்ட் இருக்குது, ஒரு ஆன்லைன் டெமோ டெஸ்ட்டு, இதெல்லாம் ஓவர்வியூ. ஸ்டடி பிளான் எல்லாம் இங்கேயே இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஒரு நிமிஷம், சிஸ்டமில் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அப்டேட் பண்ணியதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். பாருங்கள், கண்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்வியூவில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. சரிங்களா? நான் சொன்னது இது எல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே இருக்குது. ஸோ பேமெண்ட் பண்ண ரெசிப்ட் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, இப்போ இங்கே பாருங்கள், ஸ்டடி பிடிஎஃப், சிலபஸ்ஸு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டடி பிளான். ஸ்டடி பிளானுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. எங்கேயாவது டக்குன்னு பார்க்கணுன்னா எல்லாமே இதுக்குள்ளே அரேஞ்ச் ஆகி ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் போயிட்டு தேட வேண்டியதில்லை. டெலிகிராமில் மாதிரி எங்கே கொடுத்துருக்காங்க, நிறைய மெசேஜ் வந்தாலும் இப்போ அந்த பிடிஎஃப் எங்கே இருக்குது, பிளான் எங்கே இருக்குது அப்படின்னு போய் தேட வேண்டியதில்லை. ஆப் கோர்ஸில் வந்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்டடி பிளானுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சிலபஸோட பிடிஎஃப் இருக்கும். ஸ்டடி பிளானு இங்கே கொடுத்துருக்கேன். சரிங்களா? டச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டடி பிளான் உங்களுக்கு வந்து வியூ ஆகும், மொபைல்லையும் சரி சிஸ்டம்லேயும் சரி. நீங்கள் அந்த பிடிஎஃபை வியூ பண்ணிவிட்டு என்ன பிளான் இருக்குது, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்கனவே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணதான். ஸோ இதுக்கு வந்து டெஸ்ட்டு போர்ஷன் கொடுத்துருக்கேன். இயற்பியல், அளவீடுகள் கொடுத்துருக்கேன், வேதியியல், மேக்ஸு, இந்திய அரசியலமைப்பு. இந்த டெஸ்ட்டு 6ஆம் தேதின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கோமா. ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு பிளான் அதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு டெமோ டெஸ்ட் நான் கொடுக்குறேன். இப்போ ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது எங்கே இருக்குது,
ஸ்டோரில் இருந்து என்ன பண்ணியிருக்கேன், ஃபாரஸ்ட் கார்டுக்கான டெஸ்ட் சீரிஸ் நான் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸ். எனக்கு நிறைய கோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ஒரு கோர்ஸ் காமிக்கும். இந்த கோர்ஸுக்கு நான் வந்துட்டேன். சரியா, அதில் கண்டென்ட் வந்தேன். சரியா, ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டேன். ஆன்லைன் டெஸ்ட் 1 to 10 எல்லாம் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். சரிங்களா, ஏன்னா நிறைய டெஸ்ட் 20-30 டெஸ்ட் நம்ம கொடுக்கறதுனால அப்படியே வரிசையாக போட்டால் தேடுறதுக்கு வந்து பின்னாடி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 1 to 10 இந்த ஃபோல்டருக்குள்ளே அப்டேட் பண்ணுவேன். அடுத்து 11 to 20 ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி பிரித்து போட்டிருப்போம். டெஸ்ட் 1 to 10 பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு கொடுத்தாச்சு. டெஸ்ட் 1 ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சருக்கான டெஸ்ட் இங்கே இருக்குது. சரியா, இதை இப்போ நான் அட்டன் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், ஒரு டெமோ டெஸ்ட் இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அட்டம் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவல் எக்ஸாமில் வந்து இது இப்படி தான் காமிக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த டைமிங்கு இதெல்லாம் போகிறது இல்லாமல் ஆன்லைனில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓப்பன் பண்ணதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கும். சரிங்களா, ஓகே. நீங்கள் சப்மிட் பண்ணலனாலும் டைம் 0 ஆகிடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சப்மிட்டும் ஆகிடும். இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, இப்போ இந்த மாதிரி எதுவுமே கலர் இல்லை, ஒயிட் கலராக இருந்தால் அந்த கொஷினை நீங்கள் பார்க்கல, ரெட் கலராக இருந்தால் இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலை, க்ரீன் கலராக இருந்தால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இதே இந்த வயலட் கலராக இருந்தால் நீங்கள் வந்து அந்த கொஷினை வந்து பார்த்துட்டீங்க. சரியா, ஆனால் ஆன்சர் பண்ணலை, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. நான் பின்னாடி கடைசியில் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதே இந்த வயலட் போட்டு டிக் போட்டிருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் போட்டு அதை மார்க் ஃபார் ரிவ்யூக்குன்னா என்ன அர்த்தம், நான் கடைசியாக ஒரு வாட்டி இந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். இந்த ஆன்சருக்கு ஏவா பியா சியான்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் பி இப்போதைக்கு போட்டிருக்கேன், இது என்னோட ஃபஸ்ட் டிசிஷன், நான் பின்னாடி மாற்றுறதா மாற்றணும் அப்படிங்கிற ஒரு வெரிஃபிகேஷனாக வச்சுருக்கீங்க. சரிங்களா, இந்த மாதிரி டிக் பண்ணிவிட்டு ஆன்சர் செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஒருவேளை கடைசியில் நீங்கள் செக் பண்ணாலும் என்ன ஆன்சர் மார்க் பண்ணியிருந்தீங்களோ அதை எடுத்துக்கும். ஏ மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிவ்யூவில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷனே எடுத்துருக்கும். சரிங்களா, அது கரெக்டாக இருந்தால் மார்க் வரும், இல்லாட்டி மார்க் வராது. இதே தான் ஒரிஜினல் ஆன்லைன் எக்ஸாமினேஷனும் சரி, எல்லா பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் நடக்குது, எல்லாமே இதே ப்ராசஸ் தான். சரிங்களா, ஓகே. ஆனால் நீங்கள் வந்து மார்க் மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க, ஆன்சர் பண்ணலன்னா அது எடுத்துக்காது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்சர் முடிச்சதுக்கப்புறம் சேவ் நெக்ஸ்ட்டு போனால் அந்த ஆன்சர் வந்து சேவ் ஆகிடும்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இதெல்லாம் இங்கே தியரியாக இங்கே இருக்குது. சரியா, ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ஆன்லைன் டெமோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸில் நான் ஒரு 20 கொஷின் கொடுத்துருக்கேன். இதுக்கான டைம் வந்து 30 நிமிஷம் கொடுத்துருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து இங்கே அப்டேட் பண்ணோம், எத்தனை நிமிஷம் கொடுத்துருக்காங்க, எத்தனை டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். சரியா, அங்கே கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது, டிக்ளரேஷன் சொல்லிட்டு தெரியுதா, அதை டிக் பண்ணால் ஐம் ரெடி டு பிகின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எனேபிள் ஆகும். அதை டிக் பண்ணலன்னா வராது. சரிங்களா, ப்ளீஸ் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஓகே. இங்கே ஃபோட்டோ, உங்கள் நேம் இதெல்லாம் இருக்குது, எவ்வளோ மார்க் இதுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்படி தான் காமிக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷனில். ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அதனால் வந்து சொல்லிடுறேன். தெரிஞ்சவங்க நீங்கள் எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு 1 மார்க், இங்கே எதுவும் நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ இந்த கொஷினில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த டைம் இங்கே ஓடிட்டுருக்கு. ஓவராலாக உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான டைம் எவ்வளோ இன்னும் இருக்குது அப்படின்னா டைம் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி. சரியா, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், இந்த டைமில் பிரச்சனை இல்லை. ரயில்வே பேங்க் எழுதுறவங்களுக்கு தான் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவ்வளோ செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போடுவாங்க. பார்த்தீங்களா, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் நம்பர், இது வந்து செக்ஷன் இருக்கும், மாடல் டெஸ்ட்டு. இதே மாதிரி உங்களுக்கு என்ன உங்களோட எக்ஸாமில் என்ன இருக்கும்னா ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், செக்ஷன் வைஸ் கொஷினை போட்டிருப்பேன். ஹிஸ்ட்ரியோட கொஷின் இது, பாலிட்டி கொஷின்ஸ் இது வந்து சயின்ஸில் இருக்கக்கூடிய வேதியியலோட கொஷின் இது, அந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து வந்து கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். ஒவ்வொன்றிலையும் ஒரு 25 கொஷின் 30 கொஷின் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வந்து செக்ஷன் வைஸ் போட்டிருப்போம். சரிங்களா, நீங்கள் அந்த பர்டிகுலர் செக்ஷனை ஓப்பன் பண்ணி டெஸ்ட்டை எழுதிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, இதில் ஒரே ஒரு செக்ஷன் தான் வச்சுருக்கும். 2 செக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த செக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக வரிசையாக 20 கொஷின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து போயிடலாம். சரியா, இது ஃபஸ்ட்டு கொஷின். சார் நான் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்குறேன். சரியா, இதுக்கு ஆன்சர் பண்ணணும், நான் வந்து டிக் பண்ணிட்டேன், இந்த ஆன்சர் செலக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை நான் மாற்றணும்னா வேறு ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம், எது வேணுமோ அதை செலக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளவுதான். சரியா, டபுள் டிக் பண்ணிங்க மறுபடியும் டிக் பண்ணிங்கன்னா அது இதே ஆகிடும், நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் மாதிரி டிக் ஆகிடும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்குது, உங்களுக்கு தெரியலையோ, மறைக்குதா? சரி, அதையும் காமிச்சிரும். ரைட், இப்போ தெரியுதா, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே
சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ க்ரீன் கலர் வந்துருச்சு. இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஷின் வந்துருச்சு, டிக் பண்ணியாச்சு. சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஓகேங்களா, செகண்ட் கொஷின் ஆன்சர் ஆகிடுச்சு. ப்ரீவியஸ் கொஷின் போகணும், நம்ம வந்து ஃபஸ்ட் கொஷின் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட் கொஷினை கிளிக் பண்ணுங்கள். 13வது கொஷின் போகணும்னா 13வது நம்பர் டச் பண்ணிங்கன்னா 13வது கொஷின் வந்துடும். கொஷின் நம்பர் மேலே இருக்குது, இது 13வது கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. சரிங்களா, இதில் இந்த டேப் எனக்கு வேணாம் அப்படின்னா, இந்த நம்பர் பேலட் வேணாம், நான் ஃபுல்லாக அந்த கொஷினை வியூ பண்ணணும், என்னோட ஃபோக்கஸ் இதில் இருக்கணும் அப்படின்னா அப்படியே வரிசை ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். இது சைடில் இருக்கும். சிஸ்டமில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஷன், இது வந்து கிளியர் ரெஸ்பான்ஸ். இது டச் பண்ணிட்டு கிளியர் பண்ணோன்னா கிளியர் ஆகிடும், இங்கேயே பண்ணாலும் ஆகிடும். மார்க் ஃபார் ரிவ்யூனா நான் சொன்னேன் இல்லையா, டிக் பண்ணியாச்சு, மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு பாருங்கள். இதை ஆன்சர் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி வயலட்டில் வந்துருச்சு, டிக் ஆகிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டேன், நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா, நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் டைம் இருக்குது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குது. எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது, இந்த 13வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும். அப்போ போய் தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் எந்த கொஸ்டின் நான் மார்க் பண்ணி வச்சேன், எது எனக்கு டவுட்டாக இருக்குன்னு நோட் பண்ணி வச்சேன்னு எனக்கு தெரியாது. டக்குன்னு அது என்ன இருக்கும், இங்கேயே காமிக்கும், ஓகே இந்த கொஸ்டின் நம்ம டவுட்டாக வச்சுருக்கோன்ட்டு. அப்போ இந்த 13 கிளிக் பண்ணோன்னா 13வது கொஸ்டின் வந்துடும். ஓகே, இதுக்கு எனக்கு டவுட்டாக இருக்குது, இப்போ நான் வந்து ஆன்சரை மாற்றுறேன் அப்படின்னா மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து க்ரீன் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ரிவ்யூ பண்ணிக்கிறேன், இப்போ எனக்கு ஆன்சர் பண்ண விருப்பம் இல்லை, நான் வந்து மார்க் ரிவ்யூ பண்ணிக்கிறேன்னா அது வயலட் கலரில் இருக்கும். சரிங்களா, அது கடைசியாக ஆன்சர் பண்ணலான்னு விட்டு வச்சுருக்கேன். ஓகே, அதுக்காக டக்குன்னு தேட முடியாதுன்றதுக்காக. இதில் எல்லா கொஷனுக்குமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம், நோ நெகட்டிவ் மார்க்கிங். சரியா, அப்போது எல்லா கொஷனுக்கும் ஆன்சரை டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து வேறு என்ன, கொஷின் பேப்பர் இங்கேயே காமிக்கும். 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, ஒரு மார்க்டு கொடுத்து வச்சுருக்கீங்க, 12 கொஸ்டின் நம்ம வியூ பண்ணல, 4 கொஸ்டினை படிச்சிருக்கீங்க ஆனால் ஆன்சர் பண்ணலை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே காமிக்கும். இல்லை சார் திடீர்னு வந்து டெஸ்ட் எழுத முடியல, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நான் வந்து படித்து முடிச்சேன், இப்போ டெஸ்ட் எழுதணும், 10 மணிக்கு டெஸ்ட் வந்துருச்சு, இப்போவே போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 மணிக்கு நான் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 மணிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் மினிமம், ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இந்த டெஸ்ட்டை எழுதணும் அப்படிங்கிற மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமால் இருக்கக்கூடிய மென்டாலிட்டியை நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபோனில் எழுதினாலும் சரி, சரியா, வேறு எல்லா நோட்டிஃபிகேஷனையும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த திடீர்னு கால் வருது, வாட்ஸ்அப் மெசேஜ் அது ஓப்பன் பண்ணி போய் பார்க்குறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா, சிஸ்டம் எழுதுறவங்களும் ப்ராப்பராக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டெஸ்ட் எழுதுகிற அந்த மைண்ட் செட்டில் எழுதுங்க. இந்த ஹேபிட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு நல்லது. சரியா, இப்போ பாருங்கள், இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா பாஸ் பண்ணிக்கலாம். ஆர் யூ ஷுட் வாண்ட் டு பாஸ் த டெஸ்ட் அப்படின்னா எஸ். ஓகேங்களா, இப்போ இந்த டெஸ்ட்டை வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். திரும்ப ஓப்பன் பண்ணி எழுதுனா ரெஸ்யூம் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா எங்கே விட்டீங்களோ, என்ன டைமிங்கில் விட்டீங்களோ அந்த டைமிங்லேருந்தே ஓப்பன் ஆயிடும். என்னென்னலாம் ஆன்சர் பண்ணீங்களோ அதுலேருந்தே வந்துடும். சரியா, ஓகே. ஆனால் அடிக்கடி வெளியே போயிட்டு வந்து எழுதாதீங்க, ப்ராப்பராக டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பாருங்கள். சரியா, இப்போ பாருங்கள், கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணிங்கன்னா வரிசையாக அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்னென்ன கேட்டிருக்கோமோ எல்லாமே இங்கே வந்துடும். இந்த 20 கொஷினுமே நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன கொஷின் சொல்லிட்டு. சரியா, அது கொஷின் பேப்பர். இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே இருக்கும், டச் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுது, அவ்வளோதான். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர்ஸ். இப்போ எல்லா கொஷினையும் நம்ம படிச்சிட்டோன்னா படித்ததெல்லாம் பாருங்கள் ரெட் கலராக வந்துருச்சு, மார்க் பண்ண ஆன்சர் பண்ணதெல்லாம் க்ரீன் கலர் வந்துருச்சு. முடிஞ்சதா? இப்போது நான் வந்து லாஸ்ட் கொஷினுக்கு வந்துட்டேன். சிலது ஆன்சர் பண்ணாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போகணுமான்னு கேட்குது, இல்லை வேண்டாம்னா நோ கொடுங்க, ஆமாண்ணா எஸ் கொடுங்க. சரியா, இப்போ நீங்கள் பார்க்க சொல்லுது, டைமிங் இன்னும் இருக்குது, ஏன்னா சீக்கிரம் முடிச்சிருவீங்க, கடைன்னு முடிச்சிருவீங்க கேட்டிங்கன்னா. சரியா, சேவ் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். படிக்காத கொஷினை பார்த்து ஆன்சரை மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் சப்மிட் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஆன்சர் பண்ணிட்டேன். சரியா, சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சப்மிட் பண்ணுங்கள். சரிங்களா, இல்லை உங்களுக்கே டைம் முடிஞ்சு, ஒருவேளை நீங்கள் மெதுவாக எழுதிட்டு இருக்கீங்க, யோசிச்சு எழுதிட்டு இருக்கீங்க, டைம் பத்தலை அப்படின்னாலும் அந்த கரெக்டாக எத்தனை நிமிஷம் கொடுத்துருக்கோம், 2 மணி நேரம் கொடுத்துருக்கோமா, 1 மணி நேரம் கொடுத்துருக்கோமா, அரை மணி நேரம் கொடுத்துருக்கோம்னா இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகிடும், அதுவே சப்மிட் ஆகிடும். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எக்ஸாம்லேயும் அப்படி தான். இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டெஸ்ட்டில் சில கொஷின் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணாமல் வச்சுருக்கோம், சரி சும்மா ரேண்டமாக மார்க் பண்ணி விடுவோம்.
8வது கொஷின் மார்க் பண்ணல. இப்படி வந்துச்சுன்னா எல்லா கொஷினும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க, எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூனா பாருங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வந்துடும். ஃபுல்லாக க்ரீன் ஆயிடுச்சா, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து டைம் இருக்குது, பரவாயில்ல, இருந்தாலும் நான் சப்மிட் பண்ணுறேன்னா சப்மிட் பண்ணுங்க. பட் அது கேட்கும் நீங்கள் திரும்ப ரிவ்யூ பண்ணுறீங்க. எப்பயுமே இங்கில் எக்ஸாம்லேயுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டைம் இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே, ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது உங்களுக்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, 5 நிமிஷம் இருக்குன்னா திரும்ப ஒரு வாட்டி அப்படியே ஒரு ஓவர்வியூ பாருங்கள். நம்ம தான் முடிச்சிட்டோம், ஃபஸ்ட் டைமே முடிச்சிட்டோம், அவ்வளோதான், வெயிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு எதையும் பார்க்காம இருக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த இடத்துல அவசரத்துலையோ டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், டிக் பண்ணும்போது மாற்றி செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால் ஓஎம்ஆரில் இருந்தால் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டா மாற்ற முடியாது. பட் இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ், திரும்ப மாற்றிக்கலாம். நம்ம ஃபைனலாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எது வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கோமா, டைம் இருந்தால் அதை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ஒவ்வொரு மார்க்கும் நமக்கு முக்கியம். அவசரத்தில் வந்து தப்பு பண்ணிட்டோம், ஏவுக்கு பதிலாக பிஏ செலக்ட் பண்ணிட்டேன், எனக்கு நல்லா இது ஆன்சர் தெரியும், ஆனால் நான் கிளிக் பண்ணும்போது வேறு ஒன்று கிளிக் பண்ணிட்டேன், அதனால் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ டைம் இருக்கும்போது என்ன பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணுங்கள், முடிச்சுட்டு சரிங்களா, அப்புறம் ரிவ்யூ பண்ணுறதா இருந்தால் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஓகே இதுதான் கரெக்டாக, ஓகே கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிவிட்டேன், எல்லாமே எனக்கு ப்ராப்பராக இருக்குது, அதுவே டைம் முடிஞ்சால் சப்மிட் ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு வந்து முடிச்சிட்டிங்கன்னா சப்மிட் கொடுங்க. சரியா? சப்மிட் ஆகும். ஓகே, இப்போது ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்யூரேசி என்ன, வெறும் 25%. ஏன்னா 20க்கு 5 மார்க் தான் கரெக்டாக வாங்கியிருக்கேன். சரியா? இப்போதைக்கு ஒரு 3 பேர் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டெமோ டெஸ்ட்டை, அதில் செகண்ட் ரேங்க். சரியா? 20 கொஷினுமே அட்டன் பண்ணிட்டேன், மார்க் 5 மார்க்கு. என்னுடைய பர்சன்டைல் என்ன பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போட்டிருக்கு. சரியா? ஐ மீன் எழுதியிருக்காங்க இல்லையா, எழுதினவங்களில் என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. சரியா? இங்கே ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, 2 பேர் எழுதியிருக்காங்களா. ஓகே, ஃபஸ்ட் ரேங்க்கோடைய என்னோட ரேங்க்கு 2. சரியா? ரேங்க் 3, ரேங்க் 1. ஸோ அவரோட மார்க் என்ன, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த ஸ்கேல் காமிக்கும். ரேங்க் ப்ரிடிக்டர் எவ்வளோ மார்க் வாங்கினா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலாம், சரியா, எந்த மார்க் வாங்கினா செகண்ட் ரேங்க் வாங்கலாம், ஸோ அந்த ஸ்கோரு. இப்போ செக்ஷன் வைஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த செக்ஷன் வைஸ் கம்பேரிசன் இருக்கும். மேக்ஸில் நல்லா பண்ணியிருக்கீங்க, ஃபிசிக்ஸில் 10க்கு 5 தான் வாங்கியிருக்கீங்க, மேக்ஸில் 20க்கு 20 வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் வைஸ் மார்க்கையும் உங்களுக்கு, அப்போ எந்த செக்ஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த செக்ஷனில் வீக்காக இருக்கீங்க, ஓகே நம்ம இந்த சப்ஜெக்ட் சரியாக படிக்கல, இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுங்கிறதுனால நம்ம நிறைய செக்ஷன் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்புறம் டாப்பர் கூட கம்பேரிசன், உங்களோட மார்க் என்ன, எவ்வளோ அக்யூரேசி, அதே டாப்பர் இந்த டெஸ்ட்டில் அவர் வாங்கின மார்க் என்ன, அவருடைய அக்யூரேசி என்ன, அவர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாரு, நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டேன். சரியா? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன். அப்புறம் ஓவரால் ஆவரேஜாக அப்போ இந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது அதே ஒரு டைம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? ஆவரேஜாக ஒரு அக்யூரேசி என்ன வரும், இந்த மாதிரிலாம் காமிக்கும். ஸோ மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொன்னேன் இல்லையா, செக்ஷன் வைஸாக இருந்தால் செக்ஷன் வைஸ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அனலைசிஸ். சரிங்க சார், இப்போ டெஸ்ட்டை நான் முடிச்சிட்டேன், டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு ஆன்சர் பார்க்கணும், எங்கே போய் பார்க்கலாம், சொல்யூஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே டாப்பில் பார்த்தீங்களா சொல்யூஷன், அதை கிளிக் பண்ணால் சேம் கொஷின். சரியா? இங்கே என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் வரும்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாடல் டெஸ்ட்டில் இந்த கொஷினுக்கான கொஷின் நம்பர் 1 இது கரெக்டாக தப்பா, இன்கரெக்ட், நீங்கள் பண்ணது தப்பு. ஓகேவா? நான் வந்து ரீஅட்டெம்ப்ட் மோடில் இருக்கேன், திரும்ப இதை டெஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மோடில் இருக்கேன், இதை டிசேபிள் பண்ணி விட்ருங்க. கீழே தெரியுது பார்த்தீங்களா ஒரு ஆப்ஷனு, மொபைலையும் இதே தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை எடுத்து விட்டேன், நான் செக் பண்ணுறேன் என்னோட ஆன்சர் கரெக்டாக இல்லையான்ட்டு. ஓகேங்களா? அப்போது நான் வந்து இந்த கொஷினுக்கு 1 நிமிஷம் 51 செகண்ட் எடுத்திருக்கேன். இவ்வளோ நேரம் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி இதில் காமிக்கும். சரிங்களா? அப்புறம் ஆவரேஜாக இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு பார்த்தா அதுவும் காமிக்கும். நீங்கள் வாங்கியிருக்க மார்க் 0. ஓகேங்களா? இதுக்கு நான் இதை டிக் பண்ணியிருக்கேன், ஆனால் கரெக்டான ஆன்சர் இது. கீழே எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் இருந்தால் இங்கே காமிக்கும். சரியா? ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது சார், இல்லை சார் நான் கொடுத்தது கரெக்டு, புக்கில் அதுதான் இருக்குது, நீங்கள் தப்பாக வந்து ஆன்சரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ராங் கொஷின் சார், இந்த ராங் ஆன்சர் சார்,
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, அதை ரிப்போர்ட் உங்கள் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுங்கள், சப்மிட் பண்ணிவிடுங்க. அது எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இமீடியட்டாக வந்து என்ன பண்ணலாம், ஸோ அது என்ன கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். சரிங்களா? நீங்கள் எதுவும் ஒவ்வொரு டைம் வாட்ஸ்அப்பில் வந்து சார் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் இங்கேயே பண்ணலாம். சரியா? ஓகே, ரைட். ஓகே, அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இண்டிகேட்டர் இருக்குது. அதாவது இந்த கொஸ்டின் நீங்கள் ஸ்பீடாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கீங்களா, ஆன் டைமில் பண்ணியிருக்கீங்களா, ஸ்லோவாக பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஆன் டைம் பட் கரெக்டாக பண்ணலையா அப்படிங்கிறது. சரிங்களா? நாட் கரெக்ட் அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம பண்ணது ஸ்லோ. இந்த இதுக்கு சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டைம் அக்யூரேசி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது. 5 கரெக்டு, 5 இன்கரெக்டு. இந்த க்ரீன் கலர் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன். சரியா? க்ரீன் கலரில் பண்ணதெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். ரெட் கலரில் வந்துருக்கிறதெல்லாம் தப்பான ஆன்சர்ஸ். ஸோ அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் என்னங்கிறது இங்கேயே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒரு ரிவிஷன் முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி ஓகே, டெஸ்ட்டை முடிச்சாச்சு. எனக்கு வந்து திரும்ப இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நான் ஒரு வாட்டி பார்த்துட்டேன், நான் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்க்குறேன். சரி, திரும்ப எழுத முடியுமா? இங்கே பாருங்கள், ரீஅட்டெம்ப்ட் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மோடை எனேபிள் பண்ணி விட்ருங்க. சரியா? இந்த மோடை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை டிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ண ஆன்சர், யுவர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், அது நான் தப்பாக பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின். இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்ன டிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து யுவர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் சிலப்பதிகாரம் தப்பாக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்கேன் ஆன்சர். நான் ரேண்டமாக டிக் பண்ண பாருங்கள், அதுவே கரெக்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே. அடுத்து சரியா? ஸோ இப்போ வந்து இவர் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயும் நான் அதை தான் போட்டிருக்கேன், திரும்ப அதை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். தப்பு, இதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி என்ன பண்ணலாம், இந்த டெஸ்ட்டை நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் இதை நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ திரும்ப எழுதணும்னு சொல்லி. ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிச்சுட்டு என்ன வந்து ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் இந்த அனலிட்டிக்ஸில் உங்களுடைய ரேங்காகவும் உங்களுடைய ஸ்கோராகவும் காமிக்கும். இந்த ஓவரால் ரேங்க் டாப் ரேங்க்லேயும் வந்தாலும் அந்த ஸ்கோர் தான் காமிக்கும். மீதி எல்லாமே ப்ராக்டிஸ். சரியா? ஓகே, ப்ராக்டிஸ்க்கான டெஸ்ட், அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆன்சர்ஸ்லாம் செக் பண்ணியாச்சு. கொஷின் பேப்பர், ஸோ இதெல்லாம் கரெக்டாக எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் கொஷின் பேப்பர் பார்க்கலாம். சம்மரி போனீங்கன்னா இது உங்களுக்கு காமிக்கும் எந்தெந்த கொஷின் என்ன முடிச்சிருக்கீங்கன்ட்டு. அனாலிசிஸ்னால் இந்த ரேங்க், இந்த இன்ஃபர்மேஷன் காமிக்கிறது. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். கோ டு டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதெல்லாம் டெஸ்ட் போட்டு. ஓகே, இதே ப்ராசஸ் தான் மொபைல்லையும். இப்போ டெஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு சொல்லியாச்சு இல்லையா? சரி, ஓகே. இன்னொரு விஷயம், ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, ஸோ இப்போ முடிஞ்ச டெஸ்ட்டு சார், நான் டெஸ்ட் எழுத முடிச்சு உடனே பார்த்துட்டேன். இப்போ வெளியே வந்துட்டேன் சார், எனக்கு வந்து எப்படி ரிப்போர்ட் பார்க்குறது? மறுபடியும் அதே தான், கண்டென்ட்டில் இருக்கீங்க, இந்த ஆன்லைன் ரிமோட் டெஸ்ட்டில் வியூ ரிப்போர்ட்டுன்னு ரிங் இருக்குது. அந்த வியூ ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிப்போர்ட் இங்கே வர ஆரம்பிச்சிடும். சரியா? இங்கே போயிட்டு சொல்யூஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சொல்யூஷன் பார்த்துக்கலாம். சரியா? அவ்வளோதான். அவ்வளோ கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஆன்லைன் டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டோம். டெஸ்ட் 1 to 10 டெஸ்ட் ஒன்றுக்கான போர்ஷன் நான் படிச்சிட்டேன். அப்போ அட்டம் டெஸ்ட் கொடுத்து என்ன பண்ணுங்க, நாளைக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கணும். சரியா? இதே தான் எல்லா பேட்சுக்கும் ஆன்லைனில் வைக்கக்கூடிய, நீங்கள் ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கட்டும், வாட்சராக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், ஸோ இந்த ப்ராசஸ் தான். சரிங்களா? ஓகே. ஸோ வேறு ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நான் இன்ஃபார்ம் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸ்டடி பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு புக் பேக்கான கொஷின் ஆன்சர், சோஷியல் புக், சயின்ஸ் இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வேணுன்றவங்க என்ன பண்ணுங்க, அதையும் சப்ஜெக்ட் வைஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி நீங்கள் கொஷின் ஆன்சரை ரீட் பண்ணுறது இருந்தால் இதில் ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. புக் பேக் கொஷினுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. ஸ்டடி பிடிஎஃப் கொடுக்கல, புக்ஸ் வாங்கிக்கோங்க. இருக்குது, பட் என்னன்னா இதை வச்சு படிக்க முடியாது, அதுக்காக தான் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்கு. சரிங்களா? புக்ஸை வந்து கண்டிப்பாக வச்சு படிக்கிறதுக்கு புக்ஸ் மஸ்ட். ஸோ அதனால் புக்ஸ் வச்சுக்கோங்க. சரிங்க. சரி, வீடியோ கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார், வீடியோஸ்லாம் நான் வந்து எப்படி பார்த்துட்டு நான் வந்து எழுதுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்கான வீடியோ கிளாஸ் பற்றி சொல்லிடலாம். ஃபாரஸ்டருக்கும் அதே தான். சரிங்களா? ஃபாரஸ்டர் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார்னா,
சேம் கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. ஸோ இது நான் பர்ச்சேஸ் பண்ணல, அதனால் எனக்கு பர்ச்சேஸில் காமிக்கல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டெமோ டெஸ்ட் கொடுத்துருக்கோம், ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கோம். ஒரே செகண்ட். சரி பாருங்கள், இதுலேயும் ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபாரஸ்டருக்கு சொல்கிறேன். ஃபாரஸ்ட்டுக்கும் ஆன்லைன் டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் வந்து 2 பேப்பராக எழுத போகிறீங்க சரியா? அதனால் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லி தனித்தனி ஃபோல்டர் கொடுத்துருக்கோம். பேப்பர் 1ல் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுத போகிறீங்க. டெஸ்ட் 1க்குள்ளே போயிட்டு இந்த டெஸ்ட் 1க்கான டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். இது பர்ச்சேஸ் பண்ணல, அதனால் லாக்கில் காமிக்குது. பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு டெஸ்ட் ஓப்பன் ஆகும் சரியா? அதே மாதிரி பேப்பர் 2ல் போயிட்டு டெஸ்ட் 1 அட்டன் பண்ணிக்குவோம். புரியுதுங்களா? தனித்தனியாக பேப்பர் 1ஓட டெஸ்ட்டு, பேப்பர் 2ஓட டெஸ்ட்டு தனித்தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சரிங்களா? சயின்ஸுக்கு தனி டெஸ்ட், சயின்ஸோட டெஸ்ட் எல்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். மீதி ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் எல்லாம் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்துடும். அப்போது ஒரே நாள் நீங்கள் 2 டெஸ்ட் எழுதணும் ஓகேங்களா? ஜிஎஸ் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 1ஓ பேப்பர் 2ஓ எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். 2 டெஸ்ட்லையும் முன்னாடியே அப்லோட் பண்ணிடுவோம் சரியா? நீங்கள் எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுக்கும் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய ஸ்டடி பிளானையும் அதையும் படித்து டெஸ்ட் எழுதணும். பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய பிளான் படி டெஸ்ட் 1க்கு என்ன போர்ஷன் அதை படிச்சுட்டும் டெஸ்ட் எழுதிக்கணும் சரிங்களா? ஓகே, ஸோ இது உங்களுக்கான ப்ராசஸ். சரி, இப்போ வீடியோ கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து வீடியோஸ் பார்க்குறது அப்படின்னு சொல்லிடுறேன் சரிங்களா? ஃபாரஸ்ட்டுக்கான வீடியோ கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருப்பாங்களா? நீங்கள் அதே மாதிரி கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எப்படி டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுக்கான இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். அதில் வீடியோ கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட்னு 2 ஃபோல்டர் வந்திருக்கும். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, வீடியோ கிளாஸ்னு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே பேப்பர் 1க்கான வீடியோஸ் ஓகேங்களா? பேப்பர் 1க்கான வீடியோஸ், இது பேப்பர் 2க்கான வீடியோஸ். உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்னு பிளானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியல்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேப்பர் 1ல் போயிட்டு சரி, அது வந்து பேப்பர் 2 இயற்பியல் போயிட்டு இயற்பியலில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்க, அளவீடுகள். ஓகே, அளவீடுகள் வீடியோஸை பார்த்துருங்க. இது டெஸ்ட்டுக்கு 1க்கான போர்ஷன். பேப்பர் 1ல் பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய டெஸ்ட் 1க்கான போர்ஷன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அப்புறமா நோட்ஸ் எடுத்துகிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிக்கோங்க. டெஸ்ட் 2க்கான சப்ஜெக்ட் இருக்குது, அண்டம் இருக்குது. ஓகே, டெஸ்ட் 2 யூனிவர்ஸ், அதுக்கான வீடியோஸ் இதுக்குள்ளே இருக்குது. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டை வந்துட்டு பேப்பர் 1ல் இருக்கக்கூடிய டெஸ்ட் 1 எழுதிக்கலாம். அதே மாதிரி பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா? இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்போம், தனித்தனியாக உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க சரிங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது. வீடியோஸ் பிளானில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறீங்க. பிளானுக்கான வீடியோ கிளாஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் பேப்பர் 1க்கான சிலபஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார், பேப்பர் 2க்கான சிலபஸ் பார்க்குறேன். இப்போ பேப்பர் 1ல் எனக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரியா? இப்போ என்ன பண்ணீங்க, பேப்பர் 1ல் போயிட்டு இந்திய அரசியலமைப்பு எங்கே இருக்குது, ஓகே, இந்திய அரசியலமைப்புக்கு டெஸ்ட் 1க்கான வீடியோஸ் சரியா? அது இதுக்குள்ளே இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து டெஸ்ட் 2க்கான வீடியோஸ் பார்க்கணும், இல்லை டெஸ்ட் 3க்கான வீடியோஸ் பார்க்கணும். பட் அந்த டெஸ்ட்டில் என்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்கள் சரி? அப்போ வரலாறுன்னு இருக்கு, டெஸ்ட் 2க்கு நான் வரலாறு படிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, வீடியோ கிளாஸில் பேப்பர் 1ல் வரலாறு ஃபோல்டருக்குள்ளே போகிறேன் சரியா? அதில் என்ன டாபிக் போட்டிருக்கு, சிந்துவெளி நாகரிகம். ஓகே, சிந்துவெளி நாகரிகத்தான வீடியோஸ் இருக்கும். சிந்துவெளி நாகரிகம் வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டாபிக், டெல்லி சுல்தான்கள் கொடுத்துருக்காங்க, முகலாய அரசு கொடுத்துருக்காங்க, பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நோட் பண்ணிவிட்டு படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டியூட்டில் ஏதாவது கிளாஸஸ் போகுது அப்படின்னா அதுவும் லைவ் வரும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா? ஸோ எல்லா கைடன்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் வீடியோ கிளாஸ் இருக்கிறவங்க நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா? லைவ் கிளாஸஸ் இருந்தால் லைவில் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி பேட்சஸில் கண்டக்ட் பண்ண லைவ் கிளாஸஸ். ஸோ இந்த மாதிரி என்ன டாபிக் இது டிஎன்பிசியில் கண்டக்ட் பண்ணுது. ஸோ உங்களுக்கும் காமனாக எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீடியோஸ் வந்து லைவில் உங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும்போது காலையில் 10 மணிக்கு நடக்குங்க லைவ். மோஸ்ட்லி வந்து அந்த டைமிங்கில் தான் வரும். 10 to 1 மணிக்குள்ளே
வரும். ஒரு 3 ஹவர்ஸ் இல்லை 2 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் தனித்தனியாக நடக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், சரியா? ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிளாஸ் எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஒரு 3 ஹவர்ஸ் கிளாஸஸ் போயிருக்கு. ஸோ இப்போ நம்பர் சிஸ்டம் கிளாஸ் இருக்கா, ஓகே, அந்த கிளாஸ் வீடியோஸ் இருக்குது. இந்த மாதிரி லைவ் கிளாஸஸில் அது ஏற்கனவே முடிஞ்சதாக தான் ரெக்கார்டாக இங்கே காமிக்கும். இல்லைனா புதுசாக லைவ் ஷெட்யூலாக இருக்குன்னா உங்களுக்கு காமிக்கும், இந்த பேட்சில் லைவ் வந்து இந்த டைமுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஜாயின் லைவ்னு வரும், அதை கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸும் இருந்தால் நடக்கும்போது எல்லா கிளாஸஸும் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன நடக்குமோ அது எல்லா பேட்சஸ்க்கும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிளானுக்கு நீங்கள் படிங்க. எக்ஸ்ட்ராவாக அந்த கிளாஸஸ் வரும்போது அதுவும் நீங்கள் டைம் இருக்கிற சில பேர்த்துக்கு எனக்கு டைம் இருக்குது சார், நான் இதுவும் பார்க்குறேன், பாருங்கள், வேண்டான்னு சொல்ல. பட் பிளான் படி படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. சரி, அதையும் நான் வந்து சொல்லிவிட்டேன். ஓகேங்களா? இது இல்லாமல் யூடியூப் நம்மளுடைய செஷன்ஸ் வரும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் வரும். இதெல்லாம் வரும்போது பார்க்கலாமா சார்னா தாராளமாக பாருங்கள். தமிழ் லைவ் வருது சார், மேக்ஸ் லைவ் வருது சார், ஜிஎஸ் லைவ் வருது. உங்களுடைய ஷெட்யூலுக்கான போர்ஷனை படித்து முடிச்சிட்டேன் சார் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்கள், தப்பில்லை. சரியா? ஓகே. சார் மொபைலில் வந்து எப்படி சார் பார்க்குறது? மொபைல்லையும் சேம் ப்ராசஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி, இருந்தாலும் இன்னொரு வாட்டி காமிச்சிட்றேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குமா? ஓகே, மேலேயே பாருங்கள் பர்ச்சேஸ்டு கோர்ஸ்ன்னு காமிக்குது. ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் என்ன பேட்ச், ஃபாரஸ்ட் கார்டுனா கார்டுக்குள்ளே போக போகுது, வாட்சர்னா வாட்சருக்குள்ளே போகுது. சரி, அப்போ கண்டென்ட் எனக்கு வந்து இதில் எல்லாமே அக்சஸாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்குள்ளே போயிட்டு நான் பார்த்துக்கலாம். கண்டென்ட்டில் போனேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ இந்த ஃபாரஸ்ட்டுக்கான டெஸ்ட் சீரியஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. சரி, என்னுடைய நெட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ ப்ராப்பரான, ஆமாம், முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதும் போதோ வீடியோஸ் பார்க்கும்போதோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, வைஃபை போட்டாச்சு, வைஃபை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் கண்டென்ட்டில் பார்த்தீங்க தெரியுதா? ஓகே ஓகே, சேம் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஆன்லைன் டெமோ டெஸ்ட் இருக்கா? ஓகே, நம்ம எழுதணுமா? ஃபஸ்ட்டு இந்த பர்மிஷன் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. இந்த ஃபோட்டோஸு, மீடியாஸ், ஏன்னா இதில் சில இமேஜஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம், வீடியோ ஷேர் பண்ணுறோம், அதை அக்சஸ் பண்ணணும். இல்லை நம்ம வந்து டெஸ்ட் பேட்சில் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு கீழே சில இமேஜஸ்லாம் போட்டிருப்போம், அதனால் இந்த அக்சஸை கேட்குது, வேறு ஒன்றும் கிடையாது. நான் தரமாட்டேன் அப்படின்னீங்கன்னா ஓப்பன் ஆகாது. சரியா? எதுக்கோ கொடுக்குறோம், படிக்கிறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. சரியா? பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய அனாலிசிஸ், நம்ம டெஸ்ட் அங்கே எழுதணும் இல்லையா, அதே இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்க போகுது. சொல்யூஷன் வேணும்னா சொல்யூஷன் செக் பண்ண போகிறோம். சேம் தான், மொபைல் ஆப்பு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, சேம் தான். ஸோ சொல்யூஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டு எழுதின ஆன்சர்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்க போகுது, அனாலிட்டிக்ஸ் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து அந்த நம்பர்ஸ் பார்த்தோம் இல்லையா, கொஸ்டினோட நம்பர், அந்த கீழே வந்து ஒரு 3 டாட் இருக்கும் பாருங்கள். ஸோ இந்த 3 டாட்டை டச் பண்ணால் அந்த நம்பர்ஸ் காமிக்கும், வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக அந்த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ எனக்கு தப்பானது மட்டும் பார்க்கணும்னு சொன்னால் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. கரெக்டாக மட்டும் பார்க்கணுன்னா கரெக்டாக மட்டும் பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்கரெக்டானதெல்லாம் கரெக்ட் செக் பண்ணணுன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், அப்ளை கொடுத்தீங்கன்னா இன்கரெக்டெலாம் வரிசையாக வரும், இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆன்சர் பார்க்கணுன்னா இப்போ கீழே வந்து ரீஅட்டெம்ப்ட் மோட் இருக்குது, அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க. ஓகே, டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ஆன்சர். சேம் ப்ராசஸ், அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ணோம், டெஸ்ட் எழுதுனா அதே தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாரஸ்ட் கோர்ஸுக்குள்ளே போயிட்டோம், ஓவர் கண்டென்ட்டுக்குள்ளே போயிட்டோம், ஆன்லைன் டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே போயாச்சு. டெஸ்ட் 1 to 10, இந்த டெஸ்ட் 1 அட்டம் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அட்டம் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ சொன்ன ப்ராசஸ் அதே சேம் ப்ராசஸ் தான், இது மொபைலில் பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பிடிஎஃப்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், ரீட் பண்ணுறதா இங்கே ரீட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுக்குறது எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா? இவ்வளோதாங்க. மொபைலில் எழுதுறது ஒன்றும் பெரிய விஷயம், ஏதாவது ஒன்றில் எழுதுங்க, ஒன்றில் அக்சஸ் பண்ணலாம். சேம் டைம் ரெண்டுலையும் டெஸ்ட் எழுத முடியாது, ஏதாவது ஒன்றில் தான் எழுத முடியும். சரியா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை தவிர்த்து
இந்த வீடியோவை முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன ஃபஸ்ட் டைம் இது தேவைப்படும் ஒரு அரை மணி நேரம், சரிங்களா? பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், சரியா? உடனே சார் எனக்கு வந்து டெஸ்ட் ஓப்பன் ஆக மாட்டேன், எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு கோர்ஸ் எங்கே போய் ஓப்பன் பண்ணணும் எப்படிங்கிற பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அதனால் இந்த வீடியோ இருக்குது, இதை உங்களுக்கு அனுப்புவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? முழுசாக பாருங்கள். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டே நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே, பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர். சம்டைம்ஸ் இன்டர்நெட் இஷ்யூவோ இல்லை ஆப்பில் ஏதாவது இஷ்யூவோ, ஆப் கிராஷ் ஆகிறதோ எப்போயாச்சும் நடக்கலாம், சரிங்களா? இல்லை ஆப் அப்டேஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்போ இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நம்ம டெக்னிக்கல் டீம் அவங்க பார்த்து ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? அந்த ஒரு டைம் அந்த கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்குது உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்போ வெயிட் பண்ணிவிட்டு அது சால்வ் ஆனதுக்கப்புறம் நம்மளே நோட்டிஃபிகேஷன் அனுப்புவோம், இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ரேர் தான், எப்போயாச்சும் தான், அடிக்கடி அப்டேட் பண்ண போதில்லை. அதே மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷனாக நம்ம அதிகமாக டீம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, அப்டேட் பண்ணிட்டீங்களா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, சிஸ்டமில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம், டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே, வாட்ஸ்அப்பில் இல்லை கால் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷெட்யூலையும் ஃபாலோ பண்ணி இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ரெகுலராக முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு எக்ஸாமை கிளியர் பண்ணுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.